ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மில் காலர் தான் வைக்க போகிறோம். இது கழுத்து சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வருது. அதில் பாதி 6 இன்ச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாம் மடிக்கிறதால. அந்த 1 இன்ச்சுக்கு கம்மியாக தான் நம்ம வந்துட்டு அடுத்த காலர் எடுக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு அந்த கேர்வில் வந்துச்சுன்னா காலர் வந்து ஃபினிஷிங்காக நிற்காது, இல்லைன்னா ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு நீட்டாக இருக்காது. அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து இந்த காலர் பார்த்திங்கன்னா நூல் வச்சு நான் திருப்புறேன். நூல் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா வந்துட்டு டக்குன்னு வரும். போட்டு நோண்டிகிட்டு இருக்க தேவையில்ல, அழகாக நீட்டாக வந்துடும். இந்த சின்ன கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கீழே மடித்து விட்டுக்கிட்டேன். மடித்து விட்டு சின்ன கலரையும் பெரிய கலரையும் சென்டர் பண்ணி முதல்ல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு பீஸ் கொடுத்துட்டு அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் காலரை திருப்பி விட்டுட்டு இப்போ அந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த காலர் வச்சு அட்டாச் பண்ணுறோம். ரெண்டுமே வந்துட்டு ஒரே லெவலில் இழுக்கணும். ஒன்று இழுத்து ஒன்று லூஸ் கொடுத்து தைக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா ரோப்பிங் வந்துடும். காலர் ரெடி ஆயிடுச்சு.